சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மாநிலத்தில் பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்தில் புரண்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 11 பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தன்னை துன்புறுத்தியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் மனிதனை மனிதனாக நடத்தவில்லை என்றும் பல காரணங்களை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவரே முடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அளவிற்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்ள ஒரு அரசு நடத்துகிறது என்றால் சாதாரண பாமர மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த தேசத்தில் இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. உடனே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவுக்கு சென்று அந்த குடும்ப சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறோம், இதற்கு தீர்வு காணப்படும் என்று. ஆகவே புரண்குமார் ஐபிஎஸ் உடைய இந்த தற்கொலைக்கு தூண்டிய அரசையும் அதிகாரிகளும் கண்டித்துதான் இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த முகப்பெயர் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் ஹரியானாவில் நடந்தது, இதை கடந்து விடலாம் என்று இல்லை. இன்று ஹரியானாவில் நடக்கிறது, நாளைக்கு எல்லா மாநிலங்களிலும் பரவும். இதை கண்டிக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் எல்லாம் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும். ஒரு உயிர் போயிருக்கிறது, அதுவும் பெத்த படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு அறிவுஜீவி, மக்களுக்காக போராடக்கூடியவர், மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர், லஞ்சம் லாவண்யமற்ற அதிகாரி, ஒரு தன்னை முழுவதுமாக அந்த துறைக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அதிகாரி. இப்படி தூய்மையான அதிகாரிகளை பலி கொடுப்பது எந்த விதத்திலும் ஜனநாயக சக்திகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும். அந்த கடிதத்தில் எழுதி வைத்ததை ஆய்வு செய்ய வேண்டும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சபாநாயகர் முன்பு அமர்ந்து தர்ணா பண்ணாரு. அதாவது முதலமைச்சர் கூட சொன்னாரு, இந்த அவை குறிப்பில் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு. ஆனா அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வந்தது போல ஒரு தர்ணா நடத்தி அவரு தர்ணால உட்காந்தாரு. என்ன நீக்கணும்னு கேட்டா என்ன நீக்கணும்னு அவருக்கே தெரியல. எதுக்காக தர்ணால உட்காந்தாரு, என்ன நீக்கணும் எதுவுமே தெரியாம உட்காந்து அது பாட்டு கத்திட்டே இருக்காரு. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் ஒரு மேனாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், இந்த பகுதியை நீக்க வேண்டும், இது தவறாக சொல்லி இருக்காரு கூட அவரால் சொல்ல முடியலங்க. எதுக்கு வந்தாரு, எதுக்கு பேசினாரு, எதுக்கு தரையில் அமர்ந்தாரு, எதை நீக்க சொன்னா அவருக்கே தெரியல. அதனால இதுதான் இன்றைய எதிர்கட்சி தலைவருடைய அரசியல். சார், இப்ப கோவையில திறந்து வச்சிருந்த பாலம் ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு. ஜாதி பேரை வந்து வச்சிருக்காங்க. திராவிட பாரம்பரியத்தில் கட்சி வந்து ஜிடி நாயுடு பேர் வச்சிருக்காங்க, நாயுடு பேர் வச்சிருக்காங்க. தமிழக ஆயிட்டு நாயுடு இல்லாம ஜிடின்னு கொடுத்தா இளைஞர்களுக்கு வந்து அதை கொண்டு செல்லணும் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சோ அது எப்படி பாக்குறீங்க சார்? அந்த பேரை மாத்தி பண்ணணும். எது மக்களுக்கு உகந்ததோ, எதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அதை வந்து செய்யணும். ஒருவேளை இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் அது களையப்பட வேண்டும். இதுதான் காங்கிரசுடைய பார்வை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சாதி பேர் எடுக்கப்பட்டு விட்டது. தம்பு செட்டி தெருன்னு தம்பு திறந்தாண்டது கலைஞர் காலத்தில் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருவதுதான். இது எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன அடையாளம் என்பதை பற்றி நாங்களும் பேசி வருகிறோம். ஆனால் தலைவர்கள் பெயர்களை வைப்பதும் எடுப்பதும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தாது. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னா, அம்பேத்கர் எல்லா சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர், அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர், மக்களுக்காக போராடியவர், பெண்களுக்காக தன்னுடைய இந்து கோட் பில்லுக்காக சட்ட அமைச்சர், ஒன்றிய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர். இப்படிப்பட்ட தலைவர்கள் சாதி அடையாளம் பூச முடியாது. காங்கிரஸ் வலியுறுத்தமா ஜிடி என்ற பேரை மட்டும் வைத்துட்டு நாயுடு பேரை நீக்க சொல்லி நாளைக்கு பேச இருக்கிறோம். அந்த டிபேட்ல நான் விவரமா பேசுறேன், உங்களுக்கும் அந்த செய்தியை சொல்றேன்.